அக்கா நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நன்றி. நீங்களும் எப்படி இருக்கீங்க? அக்கா நான் எல்லாம் ரொம்ப நல்லா நல்லா இருக்கேன் அக்கா. வீட்ல மச்சான், குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்காங்க அக்கா? சரி. எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க. குழந்தைகளும் நன்றாக இருக்காங்க. நீயும் சொல்லுங்க. வீட்டில் அக்கா எல்லாம் நேத்து ஓகேயா? நான் உங்க வீட்டு செலவுக்கு காசு அனுப்புனேன். எனக்கு கிடைச்சுச்சா? ஆமாம். காசு வந்துட்டு இருக்கு. எல்லாம் நன்றாகவே அடைந்து விட்டது. ஆ, நன்றி கவனித்ததற்காக. மச்சான் எப்படி வேறு டெய்லி குடிக்கிறாரா இல்லையா? ஆமாம். அது ரொம்ப நாள் காலமாக அவர் தினமும் குடித்து வந்து விட்டார். ஆனால் நான் அவருக்கு ஒரு இடைவெளி கொடுக்க மாதிரி சொல்லிட்டேன். இப்போதெல்லாம் கொஞ்சம் குறைத்துக் கொண்டிருக்கிறார். சரி அக்கா, சரி அக்கா. வெரி குட், வெரி குட். எனக்கு ஒரு சின்ன ஒரு உதவி வேணும் அக்கா. அடுத்த 6 மாசத்துல நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராட்ட ஆவணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஆமாம். நிச்சயமாக நாம பல விஷயங்களை திட்டமிட முடியும். முதலில் மக்கள் பிரச்சனைகளை தெளிவாக புரிந்து, அந்த பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வை கோரும் பேச்சுவார்த்தையை உருவாக்குங்க. சமூக ஊடகங்களில் பலன் சேர்க்கும் விதத்தில் பிரசாரம் பண்ணுங்க. மேலும் நேரடியாக மக்கள் சந்தித்து அவர்களின் நம்பிக்கையை பெறவும். ஐயோ! இதெல்லாம் பண்ண முடியாது. மக்களை சந்திக்கிறது, மக்களுக்காக போராடுறது, இதெல்லாம் பழைய ட்ரெண்ட். புதுசா ஏதாவது ஐடியா சொல்லுங்க. என்ன நீங்க ஃபாரின்ல இருக்கனால இந்தியாவ பத்தி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி. நான் புரிகிறதே. நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி பார்ப்போம். உதாரணத்திற்கு ஒரு சிறப்பான ஆப்பை அல்லது ஒரு இணையதளத்தை உருவாக்கி மக்கள் நேரடியாக உங்களுடன் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பை கொடுக்கலாம். அப்படி இருந்தால் பெரிய அளவில் பின்தொடர்ச்சி கூட இருக்கும். மேலும் பலர் உங்கள் ஐடியாவை எளிதில் பார்க்கும். ஆமாக்கா, சூப்பர் அக்கா. எனக்கு தெரிஞ்ச விஷயம் சோசியல் மீடியால நல்ல ரீல்ஸ் பார்ப்பேன். சரியா? வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன். இந்த 2 கேரக்டர் தான். இதை வச்சு நம்ம அடுத்த எலெக்ஷன்ல தமிழ்நாடுடைய சிஎம் ஆகணும். முடியுமா? முடியாதா? ஆமாம். அது கூட முடியும் தான். நீங்க ரீல்ஸை மிகுந்த படைப்பாற்றலுடன் செய்து நிஜ வாழ்க்கையிலேயே ரிலேட்டபிள் ஆகவும் உங்கள் கதை சொல்லவும் நீங்கள் கண்டிப்பாக இங்க வியாபகமான ஒரு பாருங்க, இதே பார்வை. மாதிரி நீங்க ஹெல்ப் பண்ணானா நீங்க தான் அடுத்த இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர். சரியா? நான் தமிழ்நாடுடைய முதலமைச்சர். டீல் ஓகேயா? சரி. நான் உங்களுக்கு எப்படி உதவியும் செய்யறதோ அந்த எல்லா உதவிகளையும் நிச்சயமாக செய்வேன். நாமும் சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம். ஓகே. இந்தியாவுடைய அடுத்த பிரைம் மினிஸ்டர் நீங்க, தமிழ்நாடுடைய அடுத்த சிஎம் நான். ஓகே. சரி. நாம இதை நல்லா திட்டமிட்டு நம்ம எல்லா முயற்சிகளையும் ஒருமித்து செய்கிறோம். நிச்சயமாக நாம இந்த அடியிலே முன்னேறி மக்களின் நம்பிக்கையை பெற்றுக்கு கொண்டால் இது சாத்தியமே. ஓகே, டன். சரி. நன்றி. நாமுடன் தொடர்ந்து பணியாற்றி நல்ல ஒரு திட்டத்தை உருவாக்கி மக்கள் நம்பிக்கையை பெறுவோம். இன்னும் ஏதாவது ஆலோசனைகள் வேணும்னா சொல்லுங்க. எல்லாமே செய்ய தயாராக இருக்கிறேன். ஒரு ஆலோசனை வேண்டாம், போப்பா. சரி. அவ்வளவுதான்.